ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லிங்கா விளாக்ஸ்லேருந்து அட்ரினா பேசுகிறேன். நம்ம இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜாதி பறவைகள் பார்க்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம உள்ளக்க போகலாம். உள்ளக்க போகிற வழியில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, பறவைகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு. யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. உள்ளக்க போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போகிற வழியில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது 2 நெருப்புக்கோழியை தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெருப்புக்கோழிக்கு நம்ம கையாலேயே கீரையை உணவாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரையை டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே நம்ம கையில் தருவாங்க. இங்கே பாருங்கள், நாமளே நம்ம கையால் அந்த நெருப்புக்கோழிக்கு கீரை ஓட்டுறது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான உணர்வாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் மக அட்ரினா கடைசி வரைக்கும் அதுக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்குற மாதிரி கையை நீட்டுறா, பயப்படுறா, கொடுக்குற மாதிரி கையை நீட்டுறா, பயப்படுறா. இது இன்னொரு நெருப்புக்கோழி. நாம் உணவு கொடுத்த ஒரு நெருப்புக்கோழி, இது ஒன்று. மொத்தம் 2 நெருப்புக்கோழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே நிறையா புறாக்கள் இருந்துச்சு மக்களே. இங்கே எல்லார்கிட்டையும் நல்லா புறாக்கள் பழகுனுச்சு மக்களோட மக்களாக. பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் கூண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. அதோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக அது எந்த நாட்டை சேர்ந்த பறவைங்கிறத வெளியே தெளிவாக ஒவ்வொரு பறவைக்கு முன்னாலேயுமே போர்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நாங்கள் போனோம். அது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா 100கணக்கான பறவைகள் இருந்தது. அந்த பறவைகளுக்கு உள்ளே திணை ஊட்டுறதுக்கு நம்ம கையில் திணை கொடுத்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த திணையை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம கையை நீட்டினோன்னா நம்ம கையில் உட்காந்து அது திங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாருங்கள், என் கையில் 4 பறவை உட்காந்து சாப்பிடுது. என் பையன், என் பொண்ணு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு. என் பொண்ணு கூட இந்த பாருங்கள், அவள் கையில் வச்சுருக்கிற திணையை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் பறவை உட்காந்தாச்சுன்னா பயப்படுறா. அப்புறம் அவள் பக்கத்துலேயே நான் உட்காந்து அவளை பிடிச்சிக்கிட்டு அவள் கையிலேருந்து சாப்பிட வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கையிலேருந்து அந்த பறவை அந்த திணையை சாப்பிடுமோ அவள் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ அடுத்தால பின்னால் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் அப்பா கைக்கு ஏறின உடனே அடுத்து என் கைக்கு ஏறினுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏறின உடனே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. என் தம்பி என்னமோ அந்த பறவைகள் கூட பழகுன மாதிரியே அந்த பறவைகளுக்கு கையில் ஃபுட் எடுத்து ஊட்டி விட்டுருந்தான் மக்களே. அந்த வீடியோ 2வது பாட்டில் வரும் மக்களே.